எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற போடிவாளையம் கிராமத்தில் இருக்கிற தவத்திரு பழனியப்ப சுவாமிகள் ஜீவசமாதிகள் தத்துவ ஞான சபையிலிருந்து ஆச்சாரியார் சுவாமி வேதானந்தா சுவாமிகள் இந்த உலக வரலாற்று பதிவில் கலந்து கொண்ட நம்ம சுவாமிகள் ஆச்சாரியார் சுவாமி வேதானந்தா சுவாமிகளிடம் நேர்முகம் காணலாம். வாருங்கள். ஹரி ஓம். வணக்கம். நம்முடைய அன்பிற்குரிய கலச மீடியாவினுடைய இயக்குனர் திரு சரவணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம் பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் செங்கோலை, பாரம்பரியமான செங்கோலை சைவ ஆதீனங்கள் முன்னிலையில் அவருடைய ஆசிகளை பெற்று அவர்கள் கொடுக்க வாங்கி அதை பாராளுமன்றத்தின் சபாநாயகர் இருக்கையின் பின்னால் பிரதிஷ்டை செய்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி உலகமே வியக்கும் வண்ணம் நம்முடைய பாரத தேசத்தில் நாம் புதிதாக கட்டிய, பாரத மக்கள், நம்முடைய அரசாங்கம் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய வைபவம் நிகழ்ந்தது. அது மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த பூஜையில், வேள்வி பூஜை, அபிஷேக பூஜையெல்லாம் பங்கு பெற்று கிட்டத்தட்ட 21 ஆதீனங்கள், தமிழகத்தில் இருந்து வந்திருந்த திருவாவடுதுறை ஆதீனம் தொடங்கி 21 ஆதீன சன்னிதானங்கள் முன்னிலையில் அந்த செங்கோலை பெற்று அவர்களை வணங்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க, கோளறு பதிகம் முழங்க, அரசாழ்வர் ஆணை நமதே என்ற அந்த சொல்லோடு கூடிய அந்த திருமுறை மந்திரங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் முழங்க, ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் சாரதா பீடத்திலிருந்து வந்திருந்த வேத விற்பன்னர்கள் வேதம் ஓதி வேள்வி வளர்த்து அதில் ஆகுதிகள் கொடுத்து அந்த வழிபாடுகளை முடித்து சென்றார்கள். அந்த நல்ல நேரத்திலே நமக்கு அருகிலே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரும் கோரக்பூர் மடாதிபதியுமாகிய வணக்கத்திற்குரிய யோகி ஆதித்யநாத்ஜி அவர்களோடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அமர்ந்திருந்த பெரும் பாக்கியத்தை பெற்றோம். அந்த நல்ல நிகழ்விலே மோடிஜி அவர்களோடு குழுப்படம், ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டோம். ஆதீனங்களும் ஓதுவா மூர்த்திகளும் சேர்ந்து எடுத்துக்கொண்டோம். முதல் நாள், அதாவது மே 27ஆம் தேதி மோடிஜி அவர்களுடைய இல்லத்திலே எங்களுக்கென்று பிரத்யேகமாக மாலை விருந்து படைத்தார்கள். ஒவ்வொரு ஆதீனங்களையும் தனித்தனியாக எங்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆதீனங்களும் மோடிஜி அவர்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தோம். மறுநாள் காலை சரியாக 10 மணி அளவில் தொடங்கிய அந்த செங்கோல் பிரதிஷ்டை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1 மணி வரையிலும் நீடித்தது. சைவ ஆதீனங்கள் பிரதிஷ்டை செய்து முடித்தவுடன் தனித்தனியாக 2 கரங்களை அவருடைய தலைமையில் வைத்து நீடூழி வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், வலிமையாக வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். அதை முடித்து கொண்டு ஓதுவா மூர்த்திகள் பாடிய பாடல்களை நின்று அவர்கள் மற்றும் மேளவாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய வித்வான்கள் அவர்களுடைய அந்த இசையும் நின்று கேட்டுக்கொண்டு ரசித்து சர்வ மத பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்கள். எல்லா மதங்களைச் சேர்ந்த மத பெரியார்களையும் வரவழைத்து அவர்கள் அனைவரும் அவர்களுடைய திருமுறைகள், அவர்களுடைய புனித நூல்களிலிருந்து மந்திரங்களை எடுத்து ஓத அதிலும் கலந்து கொண்டார்கள். அந்த நினைவை, அந்த புனிதமான நினைவை, பெருமை மிகு நினைவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக கலச மீடியா அவர்களுடைய இயக்குனர் சரவணன்ஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நிகழ்வை செங்கோல் பிரதிஷ்டை பாராளுமன்றத்தில், புதிய பாராளுமன்றத்தில் செய்த பின்னால்
நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஹார்மனி, ஒரு இணக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் இதற்கு முன்னால் அடிமைகளுக்கு விட்டு சென்ற சாசனத்தின் பிரகாரம் செயல்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த புதிய பாராளுமன்றம் செங்கோல் நிறுவிய பின்னால் நாம் நமக்கே ராஜாவாக ஜனநாயக நாடு என்று சட்டத்தில் அறிவித்த பின்னாலும் இந்த பாராளுமன்ற கட்டிடம் நாமே நமக்கு கட்டி கொண்டது. ஆகவே அப்பொழுதுதான் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. நம்முடைய மாநிலங்கள், அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசோடு இணக்கமாக மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் பாரத தேசத்தை மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையை மிகவும் பெருமையாக பேசுகிறார்கள். பொருளாதார ரீதியாகவும், அதுபோல் பாதுகாப்பு ரீதியாகவும், உணவு ரீதியாகவும் நம்முடைய தேசமானது, அதுபோல் தொழில்நுட்ப ரீதியாகவும், வியாபார ரீதியாகவும் நம்முடைய பாரத தேசம் தலை நிமிர்ந்து முன்னணியிலே வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த பாராளுமன்ற அந்த செங்கோல் நிறுவியதன் பின்னால் நடந்த மிக வேகமான முன்னேற்றம் என்று உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகிறோம். அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை, நித்திய பிரார்த்தனைகளிலே ஹிந்து ராஷ்டிரஸ்ய புனருத்தான ஏகதா ஜாகரண சித்தியர்த்தம் என்ற சங்கல்பத்தை நாள்தோறும் வைத்து கொண்டிருக்கிறோம். பாரத தேசத்தினுடைய மறுமலர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இந்த பூஜை, இந்த வேள்வி செய்யப்படுகிறது என்று எங்களுடைய சங்கல்பத்தில் நாள்தோறும் இந்த தேசத்தையும் தேசத்தின் மறுமலர்ச்சியும் ஒற்றுமையும் நாங்கள் எண்ணி அந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசமானது மென்மேலும் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக வளர்ந்து உலகிற்கு குருவாக வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.